Hi viewers, welcome to JP channel. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் சாப்டர் முடிக்க போகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துன்றது ஜஸ்ட் ரிவென்ஸ். என்னென்னா கிரெடிட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தேவையான பேர் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். சன்ட்ரி கிரெடிட்டர், சன்ட்ரி டெபிட்டர், கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, இது போல் விஷயம் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வவுச்சர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, பேங்க்கில் எப்படி டெபாசிட் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் ரிட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கேன், சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன், அதே போல் பேமெண்ட் என்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன். ஐ மீன் நான் எப்படி பேமெண்ட்டு தரேன், அவங்க எங்களுக்கு எப்படி பேமெண்ட்டு தராங்க, செக்காக கொடுத்தா என்ன பண்ணலாம், இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிஃபோர் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். யாருன்னா பார்க்காம இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் டேலியில் 99% நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்த ஒரு சாப்டரில் ரொம்ப என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸ்பென்ஸுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருள் ஒருத்தவங்க வாங்குறாரு, ஒரு கடையிலக்காரர் வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு 100 ரூபா கொடுத்து, அந்த பொருள் என்ன பண்ணுறாரு 130 ரூபா இல்லை 150 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறார் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50 ரூபா கெயின் கிடைக்குது, 30 ரூபா கெயின் கிடைக்குது, இல்லை 10 ரூபா கெயின் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாரோட எண்ணமும் அதான் இருக்குது. ஓகேங்களா? என்னோட எண்ணமும் அதான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்குறாங்க விற்கிறாங்க, இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, வேறு எதுவுமே தெரியுதில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு ஹோட்டலுக்கு தேவையான பொருள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எவ்வளோனா ஒரு 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசி பருப்பு எல்லாமே 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை சமையல் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை சேல்ஸ் பண்ணுறீங்க, சாப்பாடாக விற்கிறீங்க. விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா வந்திருக்கு, இல்லை 3500 ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, 1500 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு, 3500 ரூபாய் கிடச்சிருக்கு. இந்த 3500 ரூபாய் இது எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்கு, நமக்கு 2000 ரூபாய் கிடச்சிருக்கு. அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ். ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க. எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, 100 பேருமே என்ன சொல்லுவீங்க, சார் அது ப்ராஃபிட் சார்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது லாஸ்ன்னு சொல்கிறேன். எப்படி லாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எல்லாமே சொன்னது தான். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வாங்குறாங்க விற்கிறாங்க, அது மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ ஞாபகம் வச்சுங்களேன், இப்போ நான் 1500 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கி வந்திருக்கேன். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் என்ன ஆகுது? ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கடை வாடகை கடை எடுத்து வச்சுருக்கேன். வாடகை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது, கரண்ட் பில் எவ்வளோ ஆகுது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட சேலரி என்ன ஆகுது. இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ஃபோன் சார்ஜஸ், நெட் யூஸ் பண்ணுறேன் நெட்டோட சார்ஜஸ். ஓகேங்களா? இது போல் எக்ஸட்ரா. இப்போ நான் பூஜா பண்ணுறேன், பூஜா எக்ஸ்பென்ஸு. ஓகேங்களா? இப்போ பெருகுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்லிப்பர் சேலரி. இது போல் இது எல்லாமே ஆட் பண்ணால் அதே 2500 ரூபா வரும். அப்போ எனக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு, 2000 ரூபாய் கிடச்சி. அப்போ 500 ரூபாய் என் கம்பெனி என்ன ஆகுது, லாஸில் போகுது நடத்தும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான ரூல்ஸ். நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க, இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், லாபத்தில் போதா இல்லை நஷ்டத்தில் போதா நம்மளால் சொல்ல முடியும். கம்பெனியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அது மாதிரி என்ன இருக்கும், தண்ணி போல் செலவாகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மள்ட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா சேஞ்சு மாற்றினா இல்லை 500 ரூபாய் சேஞ்சு மாற்றினா எங்கே போச்சு எது போச்சுன்னு நம்மளுக்கே தெரியாது. அதே கான்செப்ட் தான் அக்கௌண்ட்ஸ்லையும். ஓகேங்களா? அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றதான் இதில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் கம்பெனியில் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்க, அது எப்படி என்ட்ரி பண்ணுறது, இது என்ட்ரி பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனி என்ன இருக்குது, ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதான்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மாஸ்டர். எப்பயும் போல் நம்ம என்ன, அது கிரேட் இது உள்ள தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம டைப்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும். இந்த கிரேட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு குரூப் கீழே இருக்கும், லெஜர்ன்ற இருக்கும். நீங்கள் கிரேட்டுனால கண்ணு மூடி எதில் தான் போகணும், லெஜர் உள்ள தான் போகணும். அந்த லெஜரில் போய் என்ட்ரி அடிச்சிங்கன்னா இது போல் நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன இருக்குங்க, சேலரி. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரி சேலரி கொடுத்தாலும். ஆனால் சேலரின்ற வார்த்தையை கொடுக்குறேன். என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே என்ன கேட்குன்னா அண்டர்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேலரின்னு கொடுத்துருக்கோம், இங்கே அண்டர்னு கேட்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் இது ஒர்க்கு பார்த்தீங்களா, டேரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்க வேண்டியதான், டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், இதை சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டல்னு என்ன அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி ஓன் பில்டிங் அந்த பிரச்சனை கிடையாது. நான் வாடகை வச்சுருக்கேன் அப்படின்னா அது கம்பல்சரி என்ன பண்ணணும், அண்டர் குரூப் கொடுக்கணும். ஐ மீன் எக்ஸ்பென்ஸ் இது பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு பேர் என்ன பண்ணணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம், அண்டர் குரூப். ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா நேர்முகம் மறைமுகம். கம்பெனி நேராக தராங்க இல்லைனா மறைமுகமாக தராங்கன்னு விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ். இப்போ ஆஃபீஸ் விஷயமா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் வச்சுருக்காங்க, அதுக்கான பில்ஸ் எதனா வருது அப்படின்னா அதுக்கு தான் என்னது, டெலிஃபோன் சார்ஜஸ் சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும் நம்மளுக்கு. அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபி பில். ஓகேங்களா? இபி பில். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணோம்னா சேம் அதே போல் என்ன இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரடிச்சு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். கம்பெனிக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்னால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேர் டேபிள் வாங்குறாங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் எனர்ஜிங் எது வேணால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பில் மாறும். அது பேர் தான் என்னது இங்கே ஃபிக்ஸட் அசெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல அசெட் சொத்து. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மொபைல் வாங்குறேன். நான் மொபைல் ஒர்க் ஆகலைன்னா நான் என்ன பண்ண முடியும், என்னால் செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மொபைல். ஓகேங்களா. இப்போ ஒரு பேனா வாங்குறேன், அது செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒரு பேப்பர் வாங்குறேன், நான் செகண்ட் சேல்ஸ் பண்ணணும்னா கேள்விக்குறி தான். அதே நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன், ஒரு டேபிள் வாங்குறேன், ஒரு சேர் வாங்குறேன், அப்போ என்னால் எல்லாமே என்ன பண்ண முடியும், செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும். செகண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே என்ன வரும்னா ஃபிக்ஸட் அசெட் வரும். என்ட்ரிச்சு நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் எப்பயும் போல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விஷயமாக யாருன்னா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எங்கன்னா பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை ஜெராக்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பில் கேட்டு வாங்குவாங்க நிறைய பேர். ஓகேங்களா. அது காரணம் என்னென்னா போய் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் போய் க்ளைம் பண்ணுவாங்க. அது அப்போ அது எல்லாமே இதில்னா அண்டர் குரூப்பில் தான் வரும், டேலி அக்கௌண்ட்ஸில் தான் வரும். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா. என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் இதையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜஸ். லேபர்னால் என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஆஃபீஸில் எதனா ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதுபோல் விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ லேபர் வராங்கன்னா என்ன பண்ண போகிற ஃபேன் ரிப்பேர், அதுபோல் விஷயத்துக்கு என்னென்னா லேபர் சார்ஜஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விஷயமாக என்ன பண்ணுறாங்க, கொரியர் எதனா அனுப்புகிறாங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். அதையும் நம்ம என்ட்ரி சேவ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரினா என்ன அர்த்தம், ஆஃபீஸ்க்கு தேவையான பேனா பென்சில் இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குறோன்னு அர்த்தம். அதுதான் ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு சேவ் பண்ணுறோம். அது என்னது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அது கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் வெல்ஃபேர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆஃபீஸில், அவங்களுக்கு என்ன பண்ணணும், டீயோ காஃபியோ எதனா ஒன்று நம்ம என்ன பண்ணணும் வாங்கி தரோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜா எக்ஸ்பென்ஸ். அதுக்கு என்ன இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். ஓகேங்களா. இது போல் உங்கள் கம்பெனியில் என்னென்னலாம் செலவாகுது அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி அடித்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துக்க வேண்டியதான். வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், சம்ஸ் போடணும் அப்படின்னு என்ன பண்ணோம், வவுச்சர் இது இருக்குது பார்த்தீங்களா, வவுச்சர். அந்த வவுச்சரில் போய் என்ட்ரி அடிச்சுன்னா இப்போ இதில் என்ன இருக்கும், F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 ஜேர்னல், F8 சேல்ஸு, F9 பர்ச்சேஸ். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லா என்ட்ரியுமே நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கம்பெனிலேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணல இதில் தான் வரணும், F5 பேமெண்ட்டில் வரும். இங்கே F5 பேமெண்ட் இருக்குங்களா, இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் எல்லாமே பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், சேலரின்னு கொடுக்குறேன். இப்போ சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம், ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு 15,000 நான் என்ன பண்ணுறேன், சேலரி தரேன்னா என்ட்ரி அடிக்கிறேன். ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸுன்னும் போது அன்றைக்கி டேட்டில் என்னென்னலாம் செலவு நடக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஒரே சம்மாக நம்ம போட்டுக்க முடியும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே சிஆர்னு வருதுங்களா, இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், டிஆர்னு மாற்றிக்க வேண்டியதான். டிஆர்னு மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், ரெண்டல் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,500 வாடகை தராங்க. அதே போல் டிஆர் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆயிருக்கு, என்ட்ரி அடிக்கிறேன். அடுத்து டிஆர்னு கொடுத்துட்டு அதே போல் என்ன பண்ணுறேன், இபி பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 வந்திருக்கு, என்ட்ரி அடிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், டிஆர்னு மாற்றுறேன். அதே போல் என்ட்ரி அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது கொரியர் சார்ஜஸ். இப்போ கொரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 500 ஆயிருக்கு கொரியர் சார்ஜஸ். டிஆர்னு மாற்றிக்க வேண்டியதான், என்ட்ரி அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். ஏதோ ஆஃபீஸ் விஷயமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பஸ்லையோ இல்லை கார்லையோ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஆர்னு கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ். ஆஃபீஸ் தேவையான சேரோ டேபிளோ ஏதோ சம்திங் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10,000 கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க, டிஆர்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி என்னது, பேனா பென்சில் ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, 200 வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் டிஆர்னு மாற்றுறோம். அதே போல் என்ன பண்ணுறோம், ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 1,500 என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறதா கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே என்னது, எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பூஜா எக்ஸ்பென்ஸ்னால் என்னது, சாமி கும்பிட்றது இது போல் பொருள் வாங்குறது எல்லாத்துக்குமே பூஜா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அதனோட அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷாக தான் தரும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, போய்ட்டு கேஷிங் கொடுக்குறோம். கேஷின்னும் போது நல்லா பார்த்துங்க, நம்மள்ட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு, 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 50,000 பேங்க்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், காசு கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 25,000க்கு பொருள் வாங்கியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற செலவு இப்போ எவ்வளோ செலவு நடக்குது 38,750 ரூபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்படியே நம்ம என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ண வேண்டியதான் இதை சேவ் பண்ண வேண்டியதான். அப்போ மீதி பேலன்ஸ் என்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குது 86,250 ரூபா நம்மள்ட்ட கேஷ் இருக்குது என்ட்ரு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வெற்றிகரமாக ஃபஸ்ட் சாப்டர் எல்லாமே முடிச்சாச்சு ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் நான் யாருன்னா கடன் தரணும்னா நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு யாருன்னா கடன் தரணும் அதுவும் பேமெண்ட் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்னு என்ட்ரி பண்ணிச்சு. இப்போ எனக்கு இந்த 1 மந்தில் நான் என்ட்ரி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி லாபத்தில் போதா அதில் நஷ்டத்தில் போதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு நம்ம நேராக வந்தீங்கன்னா என்ன இருக்கீங்க பேலன்ஸ் ஷீட் ஓகேங்களா. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது இப்போ நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, இதில் என்ன இருக்குங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட் அண்ட்ன்ற வார்த்தையை நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னு அர்த்தம். அதே நம்மளுக்கு என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா கம்பெனி என்ன போகுது லாபத்தில் போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ நம்ம கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்டில் போகுதுன்னா 46,250 ரூபா என்ன இருக்குது ப்ராஃபிட்டில் போகிறதா காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு அந்த பேலன்ஸ் ஷீட் உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது எப்படி எடுத்து பார்க்கணும், அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் எடுக்க சொல்லுவோம் என்ன பண்ணுறீங்க உங்கள் டவுட்டை நான் என்ன பண்ணுறேன் கிளியர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. தேங்க்யூ.